வணக்கம். கடகராசி ஆடி மாத ராசி பலன்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் அமைதியாகவும் இறை நம்பிக்கையுடன் இருந்தால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து பல வகையிலும் நற்பலன்களை கடகராசிக்காரர்கள் பெறலாம். கடகராசிக்காரர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தேவையில்லாத பிரச்சனைனா தெரியுங்களா? சின்ன தலைவலி வந்தால் கூட பெரிதளவாக வீட்டையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு கவலைப்படுறது, அதை பற்றி அதிகமாக பேசுகிறது. தலைவலிக்கே இப்படின்னா கஷ்டமும் துன்பமும் வேதனைகளும் அவமானங்களும் வரும்போது மனம் என்பது ஒரு நிலையில் இல்லாமல் பல வகையிலும் கண்ணா பின்னான்னு யோசிக்க சொல்லும். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாக்கா அவங்க எடுக்கிற முடிவை வேறு மாதிரி இருக்கும். தடாலடியாக முடிவுகளை எடுப்பது இந்த கடகராசி மட்டும்தான். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, துன்பத்தை தாங்க முடியாத ஒரு ராசி, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஓடோடி போகக்கூடிய ஒரு ராசி, எதையுமே அன்பாலையும் பாசத்தாலும் வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரிடத்திலும் அன்பு பாசம் நட்பு வைக்கிறது. ஆனால் அது சொந்த செலவில் சூனியத்தை வச்சுக்கிற மாதிரி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, சுயநலத்தோடு வாழக்கூடிய இந்த மனிதர்கள் நடுவில் பொதுநலமாக வாழ்வது எவ்வளவு தவறு என்பதை உணர்த்தியது சில மாதங்களுக்கு முன்பதாக. ஒரு கடகராசிக்காரருடைய மனவேதனை, இன்னும் கடனே தீரலையே. இது சர்வ சாதாரணமாக எடுக்க வேண்டிய பலன்களாக இருக்காது. அஷ்டம சனி ஒரு பக்கம் இருக்க, அஷ்டமத்தில் சனி வந்தாலே கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது, ஏமாற்றங்கள் இல்லாமல் இருக்காது. பண நஷ்டம், பொருள் நஷ்டம், செய்கிற தொழிலில் பல வகையான நெருக்கடிகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாத தன்மை, விட்டு கொடுத்து போகாத தன்மை, கணவனும் மனைவியும் எலியும் பூனையும் போல இருப்பாங்க. உறவுகள் கூட உங்களுடைய தன்மானத்தை சுட்டு பார்க்கின்ற அளவிற்கு, மனம் வருத்தப்படுகின்ற அளவிற்கு வேதனையான வார்த்தைகளை வாரி கொட்டுவாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம். குரு பகவான் நல்லா இருக்கிறார். அதாவது ஓங்கி அடிக்கின்ற அடியை கூட தாங்கி பிடிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா, கேது பகவான் நல்ல இடத்தில் இருப்பது, ராகு பகவான் நல்ல இடத்தில் இருப்பது, குரு பகவான் நல்ல இடத்துல இருப்பது இதே நிலையாக இருக்காது. உங்களுடைய சொந்த ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஜாதகத்தில் என்ன தசா நடக்கிறது அதுதான் உங்களுக்கு பலமே. தொழிலில் நஷ்டம் ஏற்படும், கடனாளிகளாக கடன் தீர்க்க முடியல கேட்டாக்கா 6ஆம் அதிபதி தசா நடக்குதா புத்தி நடக்குதான்னு பார்க்கணும். இது ராசி பலன். இந்தந்த ராசிகளில் மாதந்தோறும் கிரகங்கள் அமரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பதிவு, அவ்வளவுதான். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திலிருந்து கணக்கிடும்போது எந்தெந்த ராசிகளில் கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதோ அந்த கிரகமாகப்பட்டது உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கா, உங்கள் ராசிக்கு அது நட்பாக வருமா அல்லது பகையாக வருமா, நீசமாக வருமா அல்லது 6ஆம் இடமாக 8ஆம் இடமாக விடுமா, இவ்வளவு பரிசீலனை செய்யணும் ஒரு ஜாதகத்தை. சாதாரணமாகவே ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே நல்ல ஜாதகம் சொல்ல முடியாது. கடகராசிக்காரர்கள் பல லட்சம் பேர் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. எல்லா கடகராசிக்காரங்களும் இந்த இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. யோக தசாவாக இருந்தால் அஷ்டம சனியும் ஒன்றும் செய்யாது. அதுவே பாதக தசாவாக இருந்தால் எந்த கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களே கொடுக்கின்ற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா கைக்கு வந்தது உங்களுக்கு மற்றபடி செலவாகவோ அல்லது விரயமாகவோ மாறிவிடும். இத்தகையான பாதகங்களை தரக்கூடிய தசா இருக்கிறது. ஆகையால் மனவேதனையோ குமுறல்களோ தேவையில்லை. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல ஜோதி இடத்துல போயிட்டு பொறுமையாக உக்காந்து கேட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். சரி, அதிகமாக பேசிட்டோன்னு நினைக்கிறேன். கடகராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களை தெரிந்து கொண்டால் மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த நாட்களில் புதிதாக எதையும் செய்யக்கூடாது, வீணான பிரச்சனை வரும். இப்போ மட்டும்தான் பிரச்சனை வராமலே இருக்குதுன்ற ஒரு கேள்வி வரும். கெட்ட நேரம், பொறுமையாக இருங்க, சரிங்களா?
சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 23/7/2024 ஆடி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:23 கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த நாளில் நீங்களே சும்மா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிறவங்க சும்மா இருந்தாலும் நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் கொடுத்தீங்க, அது அவங்க இப்போது உங்களுக்கு மறுபடியும் தவறான வழியில் அவங்க உங்களை கோபப்படுத்துறதுனால உங்கள் மனம் கொந்தளித்து சில கசப்பான வார்த்தைகள் வரும். பொறுமையாக இருந்துக்குங்க. சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 25/7/2024 ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 3:02 மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். ஜென்ம ராசியில், அதாவது கடக ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன் அலைச்சல், மன உளைச்சல், அதிகப்படியான டென்ஷன் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, சூரிய பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும்போது அதை செய்யணும், இதை செய்யணும், இங்கே போகணும், அங்கே போகணும்னு ஒரு நிலையில் மனசு இல்லாமல் பல வகையிலும் குழப்பங்களும் அலைச்சலும் இருக்கும். பொறுமையாக ஒரு 5 நிமிஷம், இந்த கடகராசிக்காரங்க யாராக இருந்தாலுமே ஒரு 5 நிமிஷம் உக்காந்து இது செய்யலாமா செய்ய வேணாமான்னு சிந்தனை பண்ணாவே போதும். அதுவும் உங்களுக்கு அமைதி வேணும். அமைதியாக உக்காந்து சிந்தனை பண்ணாங்க, உங்களை அமைதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை கொடு, இதை கொடு, இதை செய்ய, அதை செய்யன்னு போட்டு உங்கள் உயிரை வாங்கின்னு இருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக ஆகிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் அடுத்தது வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை தேட முடியும். நீங்களே சுட தண்ணியை காலில் ஊற்றிக்கிட்டு சுற்றின்னு வந்தீங்கன்னா உங்களால் வெற்றி பெற முடியாது. பொறுமை, இறை நம்பிக்கை, பொறுமை, கட்டாயம் வெற்றி பெறலாம். கேது பகவானை பொறுத்தவரையில் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். ஆனால் இதனுடன் சேர்ந்து குருவும் இருப்பதினால் பொருளாதார உயர்வு, கஷ்டம் அவ்வளவா இருக்காதுங்க. இரு கரங்களை போட்டு இறுக்கி உங்களுடைய குறவலை நாழ்ச்சி மாதிரிலாம் தொல்லையும் துன்பமும் இருக்காது. அப்படி இருக்குன்னா தசா சரியில்லை. 11ல் குரு இருக்கிறாரு. முக்கியமான நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கட்டாயமாக உதவி கிடைக்கும். சனி பகவானை பொறுத்த வரையில் 8ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். பெரிய பாதகமெல்லாம் செய்ய மாட்டார். வக்ரம் பெற்றிருக்கிறார். பின்னோக்கி போய்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தொல்லையெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு உதவி என்பது கிடைக்கும். ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது, நம்ம இந்த ஊரில் இருக்கலாமா, வெளியூருக்கு போயிடலாமா, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏன் கொஞ்ச நாளைக்கு வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடாதா அப்படின்னுவாங்க. இல்லை வேறு ஏதாவது குழந்தைங்களுக்காகவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ சில நேரங்களில் இடமாற்றம் என்பது இருக்கும். அது நிரந்தரமல்ல. பொறுமையாக இருங்க. செவ்வாயும் குருவும் இணைந்து ரிஷபராசியில் அமர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதினால் வருமானம் என்பது சற்று அதிகரிக்கும். கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும். கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். மன ஆறுதல் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இஷ்ட தெய்வங்களை போயிட்டு வணங்கிட்டு வரலாம். கூட இருக்கிறவங்களும் உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருப்பாங்க. எத்தனை கரங்கள் உங்களுக்கு உதவியாக வந்தாலும் உங்கள் இரு கரங்களை தவிர மற்ற கரங்களை நம்பாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குருவும் ராகுவும் கேதுவும் மாறிட்டாங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுடும். யார்கிட்டையுமே கை நீட்டி அதிகமாக காசு பணமெல்லாம் வாங்காதீங்க. கடனாளிகளாக மாறாதீங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கஷ்டம் இருந்தாலும் இதுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்குன்ற நம்பிக்கையுடன் இருந்தால் பெரிதளவு பாதகம் இல்லாமல் சாதக பலன்களை கடகராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.